நீங்க அதுக்கு தான் போனீங்க. இருங்கங்க, இப்போ போனீங்கள கேட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல, பார்த்திருக்கீங்களா? மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க, துண்டை மேலே போட்டு பிடிப்பாங்க. அப்படிதானே பேசிட்டு இருந்தீங்க. அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர், அதை இங்க மறுபடியும் வந்து பேசிட்டே இருக்கிறீங்க. உரிய எல்லா வரியும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை இப்போ பெற்றுக்கு வர முடியாது. எதுக்கு ஒரு அதிகாரம்? எதுக்கு ஒரு அதிகாரம்? ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு உரிய நேரத்தில் உதவி வரியை தர மாட்டேங்கிற, நீதியை தர மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு என் மண்ணில இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா? வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூட இயக்கமா இவங்க ஆட்சியில சொல்ல முடியாதா? அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தா மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிக்காத சொல்லுவாரா? மறுபடியும் ஒரு ஈடி வரும், அவ்வளவுதானே. அப்புறம் ஓடி வாரேன் மோடின்னு போவீங்க, எவ்வளவுதானே. சபை இது ஒரு பேச்சு.